ஸ்வரலயா மியூசிக்ஸின் இசையோடு விளையாடு. இது கத்தோலிக்க ஆலய பாடகர் குழுவிற்கான ஒரு இசை விளையாட்டு போட்டி. நாம் ஏற்கனவே கடந்த 3 வாரங்களாக தென்காசி மாவட்டம் கடையம் புனித இஞ்ஞாசியார் ஆலயம், பொட்டல்புதூர் புனித சவேரியார் ஆலயம், பிள்ளைகுளம் தூய ஆவியார் ஆலயம், இந்த 3 ஆலயங்கள்லையும் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தியிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு டீம் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த வெற்றி பெற்ற அணியினர் மட்டும் இன்றைக்கி இங்கே நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்க. இவங்களை வச்சு ஒரு சின்ன காலிறுதி சுற்று இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி 3 டீமாக வந்திருக்கிறாங்க. டீம் ஏ தூய ஆவியார் ஆலயம் பிள்ளைகுளம் பாடகர் குழு வந்திருக்கிறாங்க. டீம் பி கடையம் புனித இஞ்ஞாசியார் ஆலய பாடகர் குழு. டீம் சி பொட்டல்புதூர் புனித சவேரியார் ஆலய பாடகர் குழு. இன்றைக்கு இந்த காலிறுதி சுற்றுன்றனால கடந்த வாரங்களில் இருந்த சுற்றுகளை கொஞ்சம் மாற்றியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இசையோடு விளையாடு காலிறுதி சுற்றில் மொத்தம் 4 சுற்றுகள். முதல் சுற்று இடை இசை புதிர், 2வது சுற்று படம் சொல்லும் பாட்டு, 3வது சுற்று வார்த்தை விளையாட்டு, 4வது சுற்று வரிகளின் மௌனம். அந்தந்த சுற்றுகளை போகும்போது அந்த சுற்றுகளை பற்றின விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? அப்போ நம்ம விளையாட்டுக்குள்ளே போகலாமா? இதோ இசையோடு விளையாடு காலிறுதி சுற்றின் முதல் சுற்று. இசையோடு விளையாடு முதல் சுற்று இடை இசை புதிர். இது ஏற்கனவே நீங்கள் விளையாண்டுருக்கனால உங்களுக்கு தெரியும். திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். நமக்கு ஃபெமிலியரான மிக நன்கு அறிந்த பாடல்களுடைய இடை இசை, அதாவது ப்ரீலியூட் ஆர் இன்டர்லியூட் அப்படிங்கிற மியூசிக்கை ப்ளே பண்ணுவோம். அந்த மியூசிக்கை கேட்டோன்னே என்ன பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்ச டீம் வந்து கையை மட்டும் தூக்கணும், ஆன்சர் சொல்லிடக்கூடாது. நீங்கள் கையை தூக்கணுன்னே நான் எந்த டீம்னு சொல்லுவேன், அவங்க அதை பாடி காட்டணும். பல்லவியுடைய முதல் வரியையோ அல்லது 2 வரிகளையோ பாடி காட்டலாம். ஸோ போட்டிக்குள்ளே போகலாமா? உங்களுக்கான இடை இசை புதிரின் முதல் கேள்வி. டீம் பி கை தூக்கியிருக்காங்க. நீதானே இறைவா நிலையான சொந்தம், உனையன்றி உலகில் எனக்கு இது பந்தம். மிகச் சரியான விடை. கைத்தட்டியா என்கரேஜ் பண்ணுங்க. ஸோ டீம் பி முதல் 1 மதிப்பெண் பெற்றிருக்காங்க இடை இசை புதிரில். உங்களுக்கான 2வது கேள்வி. டீம் சி. உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. மன்னிக்கவும், தவறான பதில். இன்னொரு தடவை இசையை கேட்கலாமா? எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான பாடல். டீம் ஏ கை தூக்கியிருக்காங்க. உன்னருகில் நான் இருந்தால் இன்பமெல்லாம் துன்பமாகும் இயேசுவே. மிகச் சரியான பதில். 1 மதிப்பெண் அவங்க பெற்றிருக்காங்க. அவங்க கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. ஸோ பி டீம் 1 கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏ டீம் 1 கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சி டீம் தான் வெயிட்டிங். இடை இசை புதிரின் 3வது கேள்வி இதோ. டீம் சி கை தூக்கியிருக்காங்க. மன்னிக்கவும், தவறான பதில். மீண்டும் ஒரு முறை அந்த இசையை கேட்கலாமா?
யாராவது கண்டுபிடிச்சிங்களா? டீம் சி. பாடுங்க. மார்கழியின் இரவின் குளிரினிலே வெரி குட். பல்லவி பாட்டோடைய ஸ்டார்டிங். பிறந்து விட்டார் அகிலம் சரணம் சரணம். ஓகே, பல்லவி முதல் லைன். இந்த மண்ணில் வந்து வெரி குட் வெரி குட். சரியான பதில், மிகச் சரியான விடை. இந்த மண்ணில் வந்து மன்னன் இயேசு பிறந்தார். ஸோ டீம் சி சரியான பதிலை சொல்லி ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இடை இசை புதிரின் அடுத்த கேள்வி இதோ. டீம் சி கை தூக்கியிருக்காங்க. இமை பொழுதேனும் இனி பிரியாமல் காக்கும் நல் தேவனவர். மிகச் சரியான பதில், வாழ்த்துக்கள். டீம் சி கூடுதலாக இன்னொரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டஃப் கொடுத்துட்ருக்காங்க. ரெடியாக இருங்க. இடை இசை புதிரில் உங்களுக்கான அடுத்த கேள்வி இதோ. கண்டுபிடிச்சிங்களா? மிக பழமையான ஒரு பாடல். அனைத்து ஆலயங்களிலும் அடிக்கடி இந்த பாட்டை கேட்கலாம். இன்னொரு முறை இசையை கேட்கலாமா? டீம் ஏ, டீம் பி, டீம் சி, ஏதாவது க்ளூ வேணுமா? ஏதாவது க்ளூ வேணுமா? இது ஒரு காணிக்கை பாடல், மிக பழமையான ஒரு காணிக்கை பாடல். ரொம்ப பாப்புலராக ஃபேமஸாக எல்லா சர்ச்லேயும் இந்த பாட்டை கேட்கலாம். இன்னொரு முறை இசையை கேட்குறீங்களா இல்லை பாஸ் கொடுத்துட்றீங்களா? இன்னொரு தடவை கேட்கலாம். இன்னொரு முறை. கண்டுபிடிச்சிங்களா? டீம் ஏ, டீம் பி, வெரி குட். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். மிகச் சரியான பதில். டீம் பி சரியான பதிலை சொல்லி ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் எடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஓகே, வெரி குட். இடை இசை புதிரின் அடுத்த கேள்வி. டீம் சி உடனே கை தூக்கிட்டாங்க. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். மிகச் சரியான பதில், வெரி குட். டீம் சி ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. பாட்டு மியூசிக் ஆரம்பிச்சோடனே டக்குனு கை தூக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஃபெமிலியர் சாங். வெரி குட். இடை இசை புதிரின் அடுத்த கேள்வி. கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட். டீம் சி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. மிகச் சரியான பதில். ரொம்ப ரொம்ப பாப்புலரான சாங். வெரி குட். டீம் சி இடை இசை புதிரில் அதிக மதிப்பெண்கள் வாங்குற மாதிரி தோணுது. டீம் ஏ, டீம் பி பார்த்துக்கோங்க. ரைட். இடை இசை புதிரின்
அடுத்த உங்களுக்கு இறுதியான கேள்வி. டீம் பி கை தூக்கியிருக்காங்க. டீம் பி. அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது. மிகச்சரியான பதில். மிகச்சரியான பதிலை சொல்லி ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஸோ இடை இசைர் புதிர் முதல் சுற்று இத்தோடு நிறைவடைந்தது. இதில் யார் யார் எவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கீங்கன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இடை இசை புதிர் சுற்றில் டீம் ஏ ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. டீம் பி 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. டீம் சி 4 மதிப்பெண்கள் பெற்று இந்த சுற்றில் லீடிங்கில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து வர சுற்றுகளில் எந்த டீம் யாரை ஓவர்டேக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இடை இசை புதிரின் 2வது சுற்று. இசையோடு விளையாடு 2ஆம் சுற்று படம் சொல்லும் பாட்டு. இந்த ரவுண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில பிக்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருப்போம். அந்த பிக்சரை பார்த்து நீங்கள் பாட்டை ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. எளிமையாக தான் இருக்கும். இது எப்படின்னா 3 டீமுக்கும் இண்டிவிஜுவலாக சோலோவாக ஒவ்வொருத்தராக ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்குறோம். இப்போ முதல் படத்துக்கு ஏ டீம்லேருந்து போகிறாங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பி விட்றீங்க. அவங்க போய் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மதிப்பெண். அப்புறம் பி டீம்லேருந்து ஒருத்தர், சி டீம்லேருந்து ஒருத்தர். 2வது திரும்ப அது செகண்ட் ரவுண்ட் போது அது இன்னொருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணாத 2வது ஆள் போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி 3 டீம்லையும் இப்படியே 3 பேருமே ஒரு டீமில் இருக்க 3 பேர் தனித்தனியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4th ரவுண்டு 3 பேர் சேர்ந்து போய் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 சுற்று வரும் இதில். ஓகே. ஸோ இசையோடு விளையாடு 2ஆம் சுற்று படம் சொல்லும் பாட்டு. முதல்ல ஏ டீம்லேருந்து உங்களது எந்த பார்ட்டிசிபேட்டாக இருக்க போகிறீங்க? ஏ டீம் போகிறீங்களா? உங்களுக்கான முதல் படம் டீம் ஏ. அந்த 2 படங்களை பார்த்து என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சோலோ ரவுண்டு. அந்த 2 படங்களை பார்த்தாலே இது என்ன பாட்டு அப்படின்னு எளிமையாக சொல்லலாம். டீம் ஏலேருந்து திருமதி சுதா. மன்னிக்கவும், தவறான பதில். ஸோ இப்போ டீம் ஏலேருந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் அதை கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி நம்ம கூட சில பார்வையாளர்கள், அவங்களும் பாடல்களை சேர்ந்த பார்வையாளர்கள் இருக்காங்க. அந்த பார்வையாளர்கள் யாரையாவது நம்ம அழைச்சி கண்டுபிடிக்க சொல்லுவோம். பார்வையாளர் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்து அவங்க என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, அது ஆக்சுவலாக நினச்சி போட்ட பாட்டு இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். வெரி குட். கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு. வெரி குட். ஸோ இப்போ டீம் பியிலேருந்து யாரும் டிசைட் பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்களுக்கான 2வது படம். 2வது படத்தை பார்த்து பாடலை கண்டுபிடிக்க டீம் பியிலிருந்து லிசா. மிக வெரி குட். சரியான பதில். மிகச் சரியான பதில். பொன்னும் பொருளும் இல்லை. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஒரு மதிப்பெண். இப்போது டீம் சியிலேருந்து பார்ட்டிசிபெண்ட் வராங்க. 3வது படத்தை பார்த்து என்ன பாடல்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. உங்களுக்கான படம் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? முதல் படத்தில் அது என்ன சொல்லுது, 2வது படத்தில் என்னன்னு சொல்லி பார்த்தாலே மிக எளிமையாக கண்டுபிடித்து விடலாம்.
தெரியலையா? ஓகே, மீண்டும் பார்வையாளர்கள் வந்து அழைக்கலாமா? இன்னொரு பார்வையாளர் யாராவது வாங்க. என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். பார்வையாளருக்கு இந்த வாய்ப்பு செல்கிறது. மிகச்சரியான விடை. இப்போ நம்ம போட்டியாளர்களோட பார்வையாளர்கள் ரொம்ப ஆர்வமாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ முதல் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிருக்குது. இப்போ அடுத்த படத்துக்கு டீம் ஏலேருந்து இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் ஏச்சு அப்படியே. உங்களுக்கான அடுத்த படம் டீம் ஏலேருந்து அனுஷியா. மூன்று படங்கள் இருக்கு. முதல் படம், இரண்டாவது படம், மூன்றாவது படத்தை பார்த்தாலே என்ன பாட்டுன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு படத்தையும் தனித்தனியாக பார்த்தாலே வெரி குட், சரியான பதில், மிகச்சரியான பதில். டீம் ஏ ஒரு மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. அடுத்து டீம் பியிலிருந்து இரண்டாவது போட்டியாளர். உங்களுக்கான அடுத்த படம் மூன்று படங்கள் இருக்கிறது. முதல் படம், இரண்டாவது படம், மூன்றாவது படத்தை பார்த்தாலே என்ன பாட்டுன்னு சொல்லிடலாம். முதல் படம் தெரியுதா? கண்டுபிடிக்க முடியுதா? ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, வெரி பாப்புலர் சாங். ஓகே, உங்களுக்கான நேரம் முடிந்தது. பார்வையாளர்கள்லேருந்து ஒரு பார்வையாளரை அழைக்கிறோம். அவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்களா பார்க்கலாம். மிகச்சரியான விடை. கிளாப் பண்ணுங்க. மிகச்சரியான விடை. ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த இசையோடு விளையாடல போட்டியாளர்களோட பார்வையாளர்கள் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. டீம் சியிலிருந்து அடுத்த போட்டியாளர். உங்களுக்கான அடுத்த படம் மிகச்சரியான பதில். பார்த்த உடனே சொல்லிட்டாங்க, பிக்சரை பார்த்த உடனே அடிச்சிட்டாங்க. வெரி குட். இப்போ இரண்டு போட்டியாளர்கள் ஒவ்வொரு டீம்லேருந்து வந்துட்டீங்க. இப்போ மூன்றாவது போட்டியாளர். ஓகே, உங்களுக்கான ஏ டீம்லேருந்து மூன்றாவது போட்டியாளர். அடுத்த படம் மிகச்சரியான பதில். கிளாப் பண்ணுங்க. ஸோ பிக்சரை பார்த்தோன்னே அடிச்சிட்டாங்க மூன்றாவது போட்டியாளர். டீம் பி மூன்றாவது போட்டியாளர். உங்களுக்கான அடுத்த படம் மிகச்சரியான பதில். வெரி குட். இப்பொழுது டீம் சியிலிருந்து மூன்றாவது போட்டியாளர் வராங்க. உங்களுக்கான அடுத்த படம் நான்கு படங்கள் இருக்குது. முதல் படம் என்ன சொல்லுது, ரெண்டாவது படம் என்ன சொல்லுது? இந்த சுற்றில் ரெண்டாவது படமும் நாலாவது படம் பார்த்தாலே போதும், பாட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை, தவறான பதில், மன்னிக்கவும். பார்வையாளர்கள் வந்து ஒருத்தர் அழைக்கிறோம். பார்வையாளர்கள் வெரி குட், சரியான பதில்.
பாடி காமிச்சு தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி. ஸோ 3 டீமில் இருந்து 3 தனித்தனியாக போட்டியாளர்கள் வந்துட்டீங்க. இப்போ 4வது படம் வந்து எப்படின்னா 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். 3 பேர் சேர்ந்து போய் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது 4வது ரவுண்ட். உங்களுக்கான அடுத்த படம் டீம் ஏ. இரண்டு படங்கள் தான் இருக்குது. முதல் படம் என்ன சொல்லுது, 2வது படம் என்ன காட்டுது? பாட்டை ஈஸியாக சொல்லிடலாம். இரண்டு படங்களுமே ரொம்ப எளிமையான படங்கள், பார்த்தோன்னே புரிகிற மாதிரி தான் இருக்குது. முதல் படம் என்னது, 2வது படம் என்னன்னு பார்த்தீங்கனாலே பாட்டு வந்துச்சு, அவ்வளோதான். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன பாட்டுன்னு? வெரி குட், சரியான விடை. அதுக்கே இவ்வளோ நேரம் டைம் எடுத்தீங்க. சரியான பதில், ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இப்போ டீம் பிக்கான அடுத்த படம். படம் தெளிவாக தெரியலன்னா பக்கத்தில் போய் கூட பார்த்துக்கலாம். அவங்களுக்கு படம் தெளிவாக தெரியறக்காக பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. மூன்று படங்கள் இருக்குது. முதல் படமும் 2வது படமும் ஒரே படங்களாக இருக்கிறது. மிக எளிமையான ஒரு பாடல், அனைத்து ஆலயங்களிலும் அடிக்கடி பாடப்படக்கூடிய ஒரு பாடல். கண்டுபிடிச்சிட்டிங்களா? தனித்தனியாக சொல்கிறத விட குழுவாக சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறது தான் ரொம்ப லேட் ஆகுது. இப்போ பார்வையாளர்கள் யாராவது கூப்பிட்டா ஒரே செகண்டில் சொல்லிடுவாங்க. அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க பார்வையாளர்கள்லாம். உங்களுக்கான நேரம் முடிந்தது. பார்வையாளர்கள்லேருந்து யார் வரீங்க? பார்வையாளர்கள் யாராவது வாங்க. இந்த படத்தை பார்த்தோடனே உங்களுக்கு என்ன பாட்டு தோணுது? மிகச்சரியான பதில், வெரி குட். நான் சொன்ன மாதிரியே போட்டியாளர்களை விட பார்வையாளர்கள் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறாங்க. மிகச்சரியான பதில். இப்போ டீம் சி உங்களுக்கான படம் வருது. உங்களுக்கான அடுத்த படம் 3 படங்கள் இருக்கு. எங்கே பேச வந்த மாதிரி படம் இருக்குது நானும் பார்க்குறேன். சான்ஸ் முடிஞ்சுது. தவறான பதில். பார்வையாளர்கள் 2-3 பேர் சேர்ந்தனாலும் வாங்க, பார்வையாளர்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க. என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்வையாளர்களுக்கு அதே பிரச்சனை இருக்குது. தனித்தனியாக வந்தால் ரொம்ப ஷார்ப் அடிக்கிறாங்க. 2-3 பேர் டிஸ்கஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகுது. டீம்லேயும் அதே பிரச்சனை தான். கண்டுபிடிச்சிட்டிங்களா? மிகச்சரியான பதில், வெரி குட். ஸோ இப்போ நம்ம குழுவாக விளையாடுறதுலையுமே வந்து எனக்கு ஒரு வித்தியாசத்தை தனித்தனியாக பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பீடாக கண்டுபிடிக்க முடியுது. டிஸ்கஸ் பண்ணால் குழப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். சரியான பாட்டை. ஓகே, இந்த சுற்று இதோடு முடிவடைந்தது. இந்த சுற்றில் எந்தெந்த டீம் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்கன்னு இப்போ பார்க்கலாம். இசையோடு விளையாடு 2வது சுற்று படம் சொல்லும் பாட்டு. இந்த சுற்றில் டீம் ஏ 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. டீம் பி 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. டீம் சி 1 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இந்த சுற்றில் டீம் ஏ லீடிங்கில் வந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் எந்த டீம் இங்கே லீடிங்கில் வரீங்க, வின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்.
அடுத்த சுற்று இசையோடு விளையாடு சுற்று 3. இசையோடு விளையாடு 3ஆம் சுற்று வார்த்தை விளையாட்டு. இந்த சுற்று என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், மிஸ்ஸிங் லிரிக்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஒரு பாட்டோட பல்லவியிலேருந்து சரணம் வரைக்கும் அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து அது கூடயே சேர்ந்து பாடுறீங்க. சரணத்தில் முதல் கேள்வியில் ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கும், அந்த ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த கேள்வியில் 2 வார்த்தைகள் இல்லாமல் இருக்கும். 3வது கேள்வியில் ஒரு வரியே இல்லாமல் இருக்கும். ஒரே டீமுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டியாளரையும் 2 வார்த்தைகளுக்கு ஒரு போட்டியாளரையும் ஒரு முழு வரைக்கும் ஒரு போட்டியாளர் நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. உங்கள் இப்போ ஒரு டீம் செலக்ட் பண்ணுறோம்னா அந்த டீமில் நீங்கள் 3 பேர் பாடி முடித்ததுக்கப்புறம் அடுத்த டீமுக்கு போகும். ஸோ ஒவ்வொரு டீமாக 3 பாடல்கள் உங்களுக்கு கேள்வியாக கொடுக்கப்படும். முதல் பாடலில் ஒரு வார்த்தை, 2ஆம் பாடலில் 2 வார்த்தைகள், 3வது பாடலில் ஒரு வரி இல்லாமல் இருக்கும். அதை கண்டுபிடிக்க போகிறீங்க. இது பேர் வார்த்தை விளையாட்டு. இதில் முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ண டீம் பி வராங்க. டீம் பியில் ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு செல்வி பிரின்சி. டீம் பிக்கான முதல் பாடல். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதிக்க எழு, சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு, ஆலய திருமணியே நீ ஆண்டவன் குரலையசை, ஞான தவ குலமே நீ அருள் தரும் பலியை இசை, திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து கொண்டு திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும் திருமறை தகன பலி பீடத்தில் கொழுமி விடு. மிகச்சரியான விடை தகனப்பலி என்ற வார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. அதை மிகச்சரியாக கண்டுபிடிச்சி பாடிக்காக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். டீம் பி ஒரு மதிப்பெண். இப்போ அதே டீம் பியிலிருந்து 2 வார்த்தைகளுக்கான புதிர். அதை கண்டுபிடிக்க போட்டியாளர் லிசா. உங்களுக்கான 2வது பாடல். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, அன்பனே இறைவனே என்னிலே வாருமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே, பகைமையுள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். மிகச்சரியான பதில் கலக்கம் அடையும் அப்படிங்கிற 2 வார்த்தை அதில் இல்லாமல் இருந்துச்சு. மிகச்சரியாக கண்டுபிடித்து டீம் பி கூடுதலாக ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க. இப்பொழுது ஒரு வரியை கண்டுபிடிக்க அதே டீம் பியிலிருந்து செல்வி லயா. உங்களுக்கான அடுத்த பாடல். எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றேன், இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். மிகச்சரியான பதில் என்னோடு இணைத்தே தருகின்றேன் அப்படிங்கிற வரியே இல்லாமல் இருந்துச்சு. மிகச்சரியாக கண்டுபிடித்தார்கள் டீம் பி கூடுதலாக ஒரு மதிப்பெண்கள். ஸோ இந்த சுற்றில் 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. வெரி குட். வார்த்தை விளையாட்டு 2வதாக டீம் சி பார்ட்டிசிபேட் பண்ண வராங்க. டீம் சியிலிருந்து ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க போட்டியாளர் செல்வி பிரீத்தி. வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணி செய்து பாடுங்கள்,
பண்ணிசைத்து பாடுங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். மிகச்சரியான பதில், மிகச்சரியான பதில். அருள் வழங்க இதயம் சேரும் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. டீம் சி 1 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 2 வார்த்தைகள் கண்டுபிடிக்க அதே டீம் சியிலிருந்து போட்டியாளர் திருமதி ஸ்டீனா. உங்களுக்கான அடுத்த பாடல். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, உன் சித்தம் போல் என் கரத்தை, உன் சித்தம் போல் என் கரத்தை. மன்னிக்கவும், நின் சித்தம் போல் உன் கரத்தால். சரியாக ட்ரை பண்ணிங்க, பட் அது மிகச் சரியான வார்த்தையை பயன்படுத்தலை. ஸோ பரவாயில்ல. இப்பொழுது ஒரு வரி, முழு வரியை கண்டுபிடிக்க அதே டீம் சியிலிருந்து போட்டியாளர் திருமதி கிரேட்டா. உங்களுக்கான அடுத்த பாடல். இது என் நினைவாய் செய்ய மாட்டாயா, என் உடலை உண்டு உயர மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, குருதி அருந்தி திருந்த மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, என்னை போல வாழ மாட்டாயா, கன்னத்தில் அறைந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே, கன்னத்தில் அறிந்தால் கன்னத்தை காட்டச் சொன்னே, தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே, இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன், வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். மிகச்சரியான பதில், வெரி குட். வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். வரியை கண்டுபிடிச்சு டீம் சி மற்றொரு மதிப்பெண் பெறுகிறாங்க. மூன்றாவதாக டீம் ஏ வராங்க. ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க போட்டியாளர் திருமதி தீபா. உங்களுக்கான பாடல். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறவளர்ப்போமே, ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசி ஒரு வழி போவோம், ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். மிகச்சரியான பதில் திருவுளம். திருவுளம்ங்கிற வார்த்தை இல்லாமல் இருந்துச்சு, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டீம் ஏ 1 மதிப்பெண் பெறுறாங்க. அடுத்து 2 வார்த்தைகள் கண்டுபிடிக்க அடுத்த போட்டியாளர் டீம் ஏலிருந்து செல்வி அனுஷியா. உங்களுக்கான அடுத்த பாடல். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன்
மன்னிக்கவும், தவறான பதில். உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். ஸோ இதில் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி, ஒரு வரி. அந்த ஒரு வரியை கண்டுபிடிக்க டீம் ஏலேருந்து போட்டியாளர் திருமதி சுதா. உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் அன்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் அன்பன் இயேசுவே அருள் இருக்கின்றேன். பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும். சரியாக அந்த இடத்துல வந்து பிரேக் ஆயிடுச்சு. பார்வையாளர்கள் யாரையாவது கூப்பிடலாமா? பார்வையாளர்கள் யாராவது வந்து அந்த சரணத்தை முடிச்சு தர யார் இருக்கீங்க? வாங்க. பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும். பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை மிகச் சரியான பதில். தேடினான். மிகச்சரியான பதில். பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். வாழ்த்துக்கள். இப்போ இந்த மூன்றாவது சுற்று வார்த்தை விளையாட்டு இதோடு நிறைவடைந்தது. இப்போ இதில் யார் யார் என்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஸோ டீம் ஏ ஒரு மதிப்பெண் பெற்றிருக்காங்க, உற்சாகப்படுத்துங்க கைத்தட்டி. டீம் பி 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. டீம் சி 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த சுற்றில் டீம் பி லீடிங்கில் 3 பாயிண்ட்ஸ் முடிஞ்சு லீடிங்கில் இருக்கிறாங்க. அடுத்த இறுதி சுற்றில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து இசையோடு விளையாடு 4வது சுற்று, வரிகளின் மௌனம். இசையோடு விளையாடு 4வது சுற்று, அதாவது இன்றைக்கு இந்த விளையாட்டுடைய இறுதி சுற்று, வரிகளின் மௌனம். இது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அடிக்கடி பார்த்த டம் ஷரட்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ தான். இப்போ இதில் வந்து நிறைய பாடல்களுடைய முதல் வரி போட்டு இங்கே சீட் இருக்கும். உங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து இதுலேருந்து ஒரு சீட் எடுக்கிறீங்க. அது என்ன பாட்டுன்னு என்கிட்ட காமிச்சு அவங்க ஆக்ஷன் பண்ணி அந்த பாட்டை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது நிறைய நீங்கள் டிவி ஷோஸ் நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க. டம் ஷரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரிகளின் மௌனம். முதலில் டீம் சி நம்மோடு வந்துருக்கிறாங்க. அவங்க வந்து முதல் பாடலை தேர்ந்தெடுத்து ஆக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க. என்ன பாட்டுங்கிறத என்கிட்ட காமிச்சிருங்க. ஓகே, இப்பொழுது இந்த பாடலை இவங்க ஆக்ஷன் அபிநயத்தினால அந்த டீம் மெம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஒரு வெத்தலை தாலாட்டு அம்மா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மிக சரியான பதில். ஒரு தொட்டில் காமிச்சு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. மிக சரியான பதில். அடுத்ததாக டீம் பி வந்திருக்காங்க. டீம் பியிலேருந்து இப்போ அவங்களுக்கான பாட்டை தேர்வு செய்ய போகிறாங்க. என்ன பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இவங்க இந்த பாடலை அவங்களுடைய அபிநயம் மூலம் புரிவிக்க போகிறாங்க. உன் என் உங்கள் உனக்கென உம்மை உன். அவங்க செய்யாதான் பண்ணுறாங்க, பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு. தண்ணீர் தண்ணீர் உன் உங்கள் என் என்னிடம் உன்னிடம்
உன்னை அவங்க என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு புரியலை. ட்ரை பண்ணலாம். ஆ என் தண்ணி என் நீ தன் எந்தன் இயற்கை உள்ளது மரம் இதை விட எளிமையாக சொல்ல முடியாது. அவங்க டீம் மெம்பர்ஸ் அவங்கள சோதிக்கிறாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். பாறை நீ எந்தன் பாறை அப்பா, என்னரணா மிகச்சரியான பதில், மிகச்சரியான பதில். ஒரு மதிப்பெண் டீம் பிக்கு. அடுத்தபடியாக டீம் ஏ நம்ம கூட வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான பாடலை இப்பொழுது தேர்வு செய்ய போகிறாங்க. என்ன பாடல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, மிகவும் எளிமையான பாடல் உங்களுக்கு வந்திருக்குது. மைக்கில் படும். மிகச்சரியான பதில். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஷார்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இரண்டாவது முறையாக டீம் சி வந்திருக்காங்க. அவங்களுக்கான இரண்டாவது பாடலை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. என்ன பாடல் அப்படிங்கிறதையும் ஓகே, மிக எளிமையான பாடல் தான். ஆண்டவர் இயேசு இயேசு இயேசுவே நடந்தாள் இயேசு நடந்தாள் இயேசுவின் பின்னால் இயேசுவின் பின்னால் நாம் கிடையாது. அப்படி பாட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். மிகச்சரியான பதில். பதிலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன குழப்பம் பாடுறதுல. ஒரு மதிப்பெண் டீம் சி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக டீம் பி நம்ம முன்னால் வந்திருக்காங்க. அவங்களுக்கான அடுத்த பாடலை செலக்ட் பண்ணுறாங்க. மிக எளிமையான பாடல் தான். என் கண் ஐ என்னை என்னை தூக்கி என்னை சுமப்பதனால் இறைவாவும் சிறகுகள் முறிவதில்லை. வெரி குட், மிகச்சரியான பதில், மிகச்சரியான பதில். அடுத்தபடியாக டீம் ஏ அவர்களுக்கான பாடலை எடுக்கிறாங்க. இப்பொழுது அவர்களுக்கான பாடல். அலைகள் நடக்கிறது அலை அவங்க மிகச்சரியாக ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் 2 பேரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையாக கூட சொல்லலாம். முதல் வார்த்தை என்னன்னு புரிய வைக்கலாம், இரண்டாவது வார்த்தை என்னன்னு புரிய வைக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, டைப் படிக்கிறதான்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கை கடல் கடல் கொஞ்சம் பாவம் தான். அவங்க ட்ரை பண்ண தான் செய்கிறாங்க. அலையொளிர் அருண் அவங்க கடல் அலையை விட்டு தாண்டி வரலை. இருந்தாலும் நல்ல முயற்சி. அதான் இவன் படிப்பேன். நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சி சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லுங்கள். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறத வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா இல்லையா சொன்னால் தானே அவங்க அடுத்து சொல்லுவாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன் காட்டுறாங்க, அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. தப்பாக சரியாக சொல்லுவாங்க. இது கொஞ்சம் குழப்ப தான் செய்யும்.
கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு வார்த்தையாவது? சரி, ஓகே. பார்வையாளர்களை கூப்பிடுவோம். நீங்களே ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. பார்வையாளர் கண்டுபிடிக்காங்களா பார்ப்போம். பார்வையாளர்கள் வாங்க. ரெண்டு பேர் நாள் வாங்க வாங்க வாங்க. யாராவது வாங்க, 2 பேர் வாங்க. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. பார்வையாளர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். மைக்கை கையில் வாங்க. கொஞ்சம் பக்கத்தில் முன்னாடி. இசை ஒன்று இசை ஒன்று இசைக்கின்றே மிகச் சரியான பதில். இறைவா மிகச் சரியான பதில். குரல்தனிலே மிகச் சரியான பதில். அடுத்தபடியாக டீம் சி அவங்க தங்களுடைய அடுத்த பாடலை தேர்வு செய்ய போகிறார்கள். என்ன பாடல்னு பார்க்கலாம். ஓகே, அவர்களுக்கான அடுத்த பாடல் யார் யார் என்ன என்ன எண்ணெய் 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 நாம் எண்ணெய் எண்ணெய் கரெக்டா தப்பா? யார் எண்ணெய் யார் எண்ணெய் கண்டுபிடிக்கலாம். என்ன வேணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு, ஃபர்ஸ்ட்லேருந்து. எண்ணெய் என்ன எண்ணெய் யார் சொந்தம். நீங்கள் எனக்கு யாருன்னு கேட்கலாம். நீங்கள் எல்லாரும் எனக்கு யாருன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. என்னவா? யார் யார் அவங்க எண்ணெயை விட்டு திரும்ப வர மாட்டேங்கிறாங்க. அவங்களும் திரும்ப ஆக்ஷன் பண்ணி பார்க்காங்க. என்னன்னு தான் கேட்குறாங்க. எது எது? சரி, அடுத்த வரிசையாக நான் நீயா? என்ன தருவது? என்னையே தருவேன். என்னை முழுவதும் தருகின்றேனா? நீ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொல்லு. என்ன என்ன எண்ணெய் அது கிடையாது. அது எப்படி இப்படி கேட்குறது என்ன ஆகும் தெரியல. அவங்க இப்படின்றாங்க, என் அப்படின்றாங்க. அவங்க நல்லா யோசிக்க. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பார்வையாளர்கள் வந்து டக்குன்னு உடனே அடிச்சிருவாங்க. சொல்லு 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 ஏன்னா பார்வையாளர்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க இன்னைக்கு. சொல்லு நீ சொல்லு. ஐயோ உங்களோட தலைவலியாக போச்சு அப்படின்றாங்க. பழைய பாட்டா? பழைய பாட்டா? அதெல்லாம் கேட்காதீங்க. ஆக்சுவலாக வந்து பாட்டை கண்டுபிடிங்க. இல்லை ஆமாண்ணா ஆமா சொல்லு, இல்லைன்னா இல்லை சொல்லு. தெரியலன்னு என்ன பண்ணுவாங்க? பழசா புதுசாக எனக்கு தெரியலை என்ன பண்ணுவாங்க? சரி, நான் ஒரு தடவை பண்ணி பாரு. நெக்ஸ்ட் வேர்டு சொல்லு. நான் நானா? தருவது. நான் தரும். என்ன தருவது இறைவா? அந்த நான் தருவதா? தருவேன் தருவேன் நான் தருவேன். என்னை நான் தருவேன். அது 2 வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்க. பாட்டே என்னை நான் தருவேன். என்ன தருவது? என்ன தரும். என்னை நான் பாட்டுடைய வரியை கண்டுபிடிச்சிட்டீங்க. சாரி. பார்வையாளர்கள் யார் தயாராக இருக்கீங்க? ஒரு 2 பார்வையாளர்கள் வாங்க. என்ன தருவேன்? என்னை என்ன பார்வையாளர்கள் வாங்க. எதை நான் தருவேன் இறைவா. அப்பா பாடுங்க. பாட்டை பாடுங்க. பாட்டை பாடுங்க. எதை நான் தருவேன் இறைவா. எதை நான் தருவேன் இறைவா. சரியான பதில். ஆனால் இவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்ததாக டீம் பி தங்களுக்கான அடுத்த பாடலை தேர்வு செய்கிறார்கள். அது என்ன பாடல் நம்மகிட்ட காட்டுறாங்க. ஓகே, மிக எளிமையான பாடல். தீபம் தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மிகச்சரியான பதில். வெரி குட், வாழ்த்துக்கள். வந்தாங்க, சொன்னாங்க, செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஸ்பீடாக முடிச்சு போயிட்டாங்க. டீம் ஏ தங்களுக்கான பாடலை தேர்வு செய்கிறார்கள். மிகவும் எளிமையான பாடல் தான்.
உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மிகச்சரியான பதில், வாழ்த்துக்கள். முதலாக டீம் ஏ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. மௌனம் இந்த இறுதி சுற்றின் இறுதி பாடல். டீம் சி தங்களுக்கான இறுதி பாடலை தேர்ந்தெடுக்கிறார்கள். மிகவும் பரிச்சயமான பாடல். நானா என்னை என்னோட நீ பேச வந்தாயா? என் சுவாசக்கா. சரி சொல்லு, அடுத்தது சொல்லு. முதல் வார்த்தையை புரிய வச்சுட்டாங்க. ரெண்டாவது வார்த்தை எதை புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ புரிய வச்சுருவாங்க. என்ன சொல்கிறது தெரியல எனக்கு, ஏன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இறைவன் இருக்கின்ற போது என் நாயன் கரெக்டு. என் நாயன் அன்பு தேடும். அது மட்டும் படித்தேன். அது நான் என் ஏசு வரைக்கும் கரெக்டா? என் ஏசு வரைக்கும் கரெக்டு. என்னோடு இருக்க பயமில்லை. என்னோட நான் என் பாதிக்கு மேலே வரியை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் அந்த ஐயோ பாவம். என் உள்ளம் தேடும் நேரம். பாடுங்க பாடுங்க, பாடலை பாடுங்க. என் உள்ளம் தேடும். பாட்டு தெரியலையா? பாட்டு தெரியாது, வரி மட்டும் தெரியும். வேடு கண்டுபிடிச்சிட்டு. என்ன வேடு? என்னாயன் தேடும் என் உள்ளம். என்னாயன் இயேசு தேடும். என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி. சரியான பதில். பாட தெரியலாலும் வரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள், சரியான பதில். வரியை கண்டுபிடிச்சிட்டாங்க, பாட தெரியலட்டாங்க. பி இந்த சுற்றின் தங்களுக்கான இறுதி பாடல், கடைசி பாடலை தேர்வு செய்கிறார்கள். அது என்ன பாடல்? உலகம் 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 எல்லாம் உலகமெல்லாம் எனக்காகாயம். வெரி குட், சரியான பதில், சரியான பதில், சரியான பதில். ஒரு மதிப்பெண். சுற்றின் இறுதி பாடலை தேர்வு செய்யவில்லை, அது ஒன்று தான் இருக்குது. வாயை அசைக்கக்கூடாது. மயக்கப்படாது. தலைவா உனை வணங்க. மிகச்சரியான பதில். இருந்தாலும் வாயை அசைக்கக்கூடாது. வாழ்த்துக்கள், சரியான பதில். இசையோடு விளையாடு நான்காவது சுற்று, வரிகளின் மௌனம். அந்த சுற்று இறுதியில் நம்ம டீம் என்னென்ன மதிப்பெண்கள் பெற்றிருக்கான்னு பார்க்கலாம். டீம் ஏ 3 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். டீம் பி 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. டீம் சியும் 4 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இசையோடு விளையாடு கால் இறுதி சுற்று, இதில் இந்த 4 சுற்றுகளும் சேர்த்து மொத்த மதிப்பெண்கள் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். டீம் ஏ பெற்ற மதிப்பெண்கள் 8 மதிப்பெண்கள். அவங்களுக்கு உங்கள் கரகோஷத்தை கொடுத்து பாராட்டுகளை தெரிவிக்கும். டீம் பி 12 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. டீம் சி 11 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த காலிறுதி சுற்றில் 12 மதிப்பெண்கள் பெற்று த வின்னர் டீம் இஸ் கடையம் புனித இஞ்ஞாசியார் ஆலய பாடகர் குழு டீம் பி. மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை அளிக்க பொட்டல்புதூர் தூய சவேரியார் ஆலய பாடகர் குழு தலைவரும் நடத்துனருமான திரு அந்தோணி பிரான்சிஸ் சேவியர்களை அன்போடு அழைக்கின்றோம். கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். இந்த காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கலந்து கொண்ட அனைத்து அணிகளுக்கும் பாடகர்களுக்கும் நமது ஸ்வரலயா மியூசிக் சார்பாக நன்றியும் பாராட்டுகளும். மற்றும் ஒரு இசையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.